யாருமே டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணல. எல்லாருமே வந்து கெஞ்சதான் கெஞ்சுறாங்க அவங்கள ஆக்சுவலா. அந்த விதமா ஆடுற கேம் வந்து ஒரு கிளவர் கேம் தான் தோணுது இல்லையா சாம் ஆக்சுவலா? 100%. இப்போ ஓட்டு அது எந்த அளவுக்கு பார்வதியோட ஓட்டு வந்து சன்ராக்கு வரும்ன்றது தெரியல. ஆனா பார்வதிக்கே ஒரு முக்காவாசி ஓட்டு வந்து இந்த அன்பு கேங் கேட்டர்ஸ்ன்ற கிட்ட அவங்க கிட்ட இருந்தா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அவங்க அந்த அன்பு கேங் கேட்டர்ஸ் அப்படின்ற பட்சத்துல தான் வந்துச்சு. அது மேபி ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வதி கிட்ட இருந்து சாண்ட்ராக் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம் அது எவ்வளவு ஆகுதுன்ட்டு. அந்த லதான்றவங்க பேச சொல்லுங்க. லதா பேசுங்க லதா. சார் இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இந்த பாட்டு போயிட்டு இருந்தது இல்ல, தாத்தாக்கு இன்வைட் பண்ற மேல எடுக்கணும்ல. என்னங்க? நீங்க பேசுங்க. இல்ல பாட்டு போயிட்டு இருந்தது இல்ல, அதுல ஆக்சுவலா வந்து அந்த திவ்யா வந்து அதுல அஜித்ன்னு சொல்லுவாங்க, இந்த பாட்டு வந்து அஜித்தோடது அப்படின்னு. அது ஒரு ரீசன் அவங்க மிஸ் ஆனதுக்கு காரணம். இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல சாண்ட்ரா வந்து கனிய கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுறாங்க, டக்குன்னு வார்த்தையை விட்டுறாங்க. அது எப்படி அவங்களுக்கு இதாக போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா நான் சாதாரணமா தான் கேட்ட ஆரம்பிச்சேன். அவங்க உடனே கத்திட்டு நான் அப்படியா நான் கேவலமானவங்களாம் கேட்டுட்டு சொன்னதுக்கு இவங்க வந்து நான் வந்து அவங்க கிட்ட பேசுறது இல்ல, நான் சாக்கடையும் தெரிஞ்சு போய் ஏன் காலத்துல விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ 2-3 வார்த்தை விட்டுறாங்க. அதனால வினோத் வந்து அவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் சார், அரோரா வந்து பார்வதிக்கு மேல இருக்காங்க அன்அஃபிஷியல்ல. அவ்வளோ எப்படி சார் அது? அன்அஃபிஷியல்னா பாட்ஸ் தான். பாட்ஸ் தான். ஆனா பார்வதி விட அரோரா இந்த வாரம் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. அதனாலதான் சொல்றாங்க பாட்ஸ். சரி ஓகே, இப்ப சொல்லுங்களேன், இப்ப கேளுங்க. அன்அஃபிஷியலா உங்களுக்கு டாப்ல யார் இருக்கா? திவ்யா இருக்காங்க. சரி, திவ்யா வந்து டாப்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? திவ்யா ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா கானா வினோத்தை எல்லாம் பேசுறதுக்கு அவங்க கீழே தான் போயிருக்கணும். ஆனா இனியும் மேலதான் இருக்காங்க. அவ்வளவுதான், புரியுதா? அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணாதவங்க மேல இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். நீங்க பெருசாலாம் இதுல யோசிச்சு ஆராய்ச்சி இல்ல, இவ்ளோ பண்றதுலாம் இம்பார்ட்டன்ஸ் சாண்ட்ரா குடுக்குறாங்களே, எல்லா ப்ரோமோலயும் சாண்ட்ரா வராங்க, வச்சிருப்பாங்களா இல்ல இந்த வாரம் தூக்கிடுவாங்களா? இந்த வாரம் கண்டிப்பா இருப்பாங்க, நான் கேரண்டியா சொல்றேன். அடுத்த வாரம் ஃபேமிலி வீக் அவங்க இல்ல கண்டிப்பா இப்ப ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, விஜய் உள்ளுக்குள்ள கொண்டு வரதான் பிளான் பண்ணி தனி டீமை வின் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி கான்ஃபரன்டேஷன் பிட்வீன் விஜய் அண்ட் பாரு. they already have an history. ஓகேயா? சர்வேவர்ல இருந்து ஹிஸ்டரி இருக்கு. அது வந்து இங்க மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாங்கன்னா ரீஇக்னைட் ஆகும், மறுபடியும் சண்டை நடக்கும். அடுத்த ஒரு நாள் வந்து ஏதாச்சும் ஒண்ணு விஜய் இஸ் நாட் சம்மன் ஹூ வில் கம் ஆன் லைக், ஹே நல்லா இருந்துச்சு ஷோ, அழகா பண்றீங்க எல்லாரும். இல்ல அவங்க வீடியோலயே ஒரு மாதிரி தானே பேசினாங்க அன்னைக்கு. வீடியோலயே ஓபன் வீடியோலயே அப்படிதான் பேசினாங்க, கொளுத்தி போடுறது. she is not like that, so she will definitely come and create some conflicts. அது வந்து கனிக்கு பாசிட்டிவா ட்ரை பண்ண பாப்பாங்க. இப்ப பாப்போம் யாருக்கு என்ன போறாங்க. I am pretty sure she will go for Paru and Sandra. ஓகே, இப்ப பிரஜன் வந்தாலும் ஆக்சுவலா இப்ப உள்ளுக்குள்ள பிரஜன் வந்தாலுமே திவ்யாவோட அந்த நெகட்டிவ் பிஆர் அதெல்லாம் அவர் இன்னைக்கு எதுலயோ பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன், வீடியோல எதுலயோ பேசியிருந்தாருன்னு அத நினைக்கிறேன். வந்து உள்ள பண்ண மாட்டாங்க. If Prajan comes, he will sort out the confusion that Sandra has. சாண்ட்ராவோட கன்ஃபியூஷன் அவங்க. ஆனா திவ்யாவையும் கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? இருக்கு, பண்ண மாட்டாங்க. I don't think he will do. அட்லீஸ்ட் இன்டைரக்டா சாண்ட்ராட வீட்டுக்குள்ள பண்ணா வெளியில வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. சோ அத பண்ண மாட்டான். அவ்வளவு தூரம் யோசிப்பாரா பிரச்சனை? பண்ண மாட்டாரு. இது அவர் யோசிக்கிறாரோ இல்லையோ, his friends will not let him do this. என்ன சொல்லுவாங்கன்னா, நேரா போ, நீ வந்து சாண்ட்ராவோட இதுவா மட்டும் போ, go and talk to Sandra, கண்டஸ்டன்டா போகாதன்றாங்க. சிம்பிளா சார், கண்டஸ்டன்டா போறதுக்கு கடைசி வாரம் உனக்கு கூப்பிடுவாங்க, நீ அப்போ போய்க்கலாம். இப்போ வந்து யோர் சாண்ட்ராஸ் ஃபேமிலியா மட்டும் போன்றுவாங்க. குழந்தைகள் பிரஜன், அவ்வளவுதான். போனோமா, இல்ல ஆதிரைய சேவ் பண்ணிட்டு சாண்ட்ராவை அனுப்புவாங்களா இல்ல சுபிக்ஷாவை அனுப்புவாங்களா இல்ல என்ன? ஏன்னா சுபிக்ஷா அதேதான். ஆனா இதை விட சீசன் 6ல தனலட்சுமி வந்து அவ்வளவு சூப்பரா விளையாடி இருந்தாங்க.
அவங்கள வந்து 75 டேஸ்க்கு வைக்கவே இல்லையே, ஃபேமிலி ரவுண்டுக்கு அவங்க வைக்கவே இல்லையே. காண்ட் கம்பேர் சீசன் 6 டு திஸ்ங்க. நீங்க ஏன்னா என்னத டாஸ்க் வச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. சீசன் 6ல வீக் அவ்வளவு சூப்பரா விளையாண்டாங்க தனலட்சுமி, எல்லா டாஸ்க்குமே அதான் அவ்வளவு. சொல்றேன். அது கம்பேர் பண்ணா சுபிக்ஷா கிட்ட கூட இல்லையே. சுபிக்ஷாக்கு வந்து அந்த கம்யூனிட்டிக்காகவே வைப்பாங்க. அந்த அவங்க அப்பா வந்து உள்ள வரணுன்றதுக்காகவே வைப்பாங்க. மேபி. ஆனா விக்ரம் அதையும் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. விக்ரம் ஒரு கேம் விளையாடுறாரு, எமோஷனல் கேம் ஒண்ணு. அது அது நீங்க நடிச்சாரு பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கு நடிச்சாரு, ரொம்பவே நடிச்சாரு. அது அவருக்கு நடிச்சதை விட அசிங்கமா போச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஓப்பனா சொல்லிட்டாருல்ல, இது இனிமேல் யாராவது 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் எடுத்து விட்டுருவேன். அதுன்னு வினோத்தை கூப்பிட்டு வேற சொல்லிட்டாரு. நேரா இவங்களுக்குள்ள சொல்லல, வினோத்தை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அது சுபிக்ஷா வந்து வெளியில ஆரம்பிச்சோன்னா அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு வேற. ஆக்சுவலா அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க, இவர் போய் கன்சோல் பண்ணதான் போனாரு. ஆனா அதுவே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ நம்ம என்னமோ தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருவோமா என்ன ஏதுங்கிற மாதிரி எல்லாம் அவரு ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி ஆகி ஒரு மாதிரி தலையில எல்லாம் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மாதிரி. அந்த அந்த அதுக்கப்புறம் கனி வந்து கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட்டு ரொம்ப பேம்பர் பண்ணி அவங்க சுபிக்ஷாவை மறந்துட்டாங்க இந்த இதுல. இவர் பின்னாடியே போனாங்க, போயிட்டா நீங்க அப்படிலாம் இல்ல இது அப்படி இப்படின்ட்டு அவரை பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சீசன் கெட்டு போறதுக்கு ஒரு ரீசனே வந்து கனி அன்பு கேங் தானே, கேம ஒழுங்கா விளையாட விடாம. கண்டிப்பாங்க. See, Vijay Sethupathi has been telling them not to play as a gang since start cause அந்த கேங் பிளே வந்து it will not keep things interesting. இப்போ வந்து எல்லாருமே எல்லாத்தையும் அடிக்கிறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வேற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியா வந்து இவங்க சாண்ட்ராக்கும் கானாவுக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து கத்துனத இருந்தே பண்ணி தான் யோசிச்சு பாருங்க. விக்கல் சரோரா வந்து ஒன்னும் பண்ணாமலே 2 மணி நேரம் பண்ணாங்க. இல்ல இதே விக்கல்ஸ்க்கு பண்ணியிருந்தா அவங்க வந்து அந்த 3 மணி நேரம் கூட எடுத்துக்க மாட்டாங்க, 6 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. ஒரு பாட்டு கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. தேவரா கிவன் அப்புங்க. அவங்க தான் மொத்தம் கிவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க வெளில. ஆனா வந்து ஆக்சுவலா இவங்க பண்ணுனது ரொம்ப இல்ல. இது குண்டாலாம் எடுத்துட்டு வந்து தட்டி, அது எஃப்ஜே எல்லாம் ஒரு பைத்தியக்கார மாதிரி கத்துறான் ஒரு பக்கத்துல, விக்ரம் ஒரு பக்கத்துல கத்துறா, அப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கனி ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாட்டு வரைக்கும் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டைம் மீறினதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 3வது பாட்டுக்கு அப்புறம் தான் கனி அமைதியானாங்க. அது வரைக்கும் அவங்களும் ஒரு பக்கம் கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க, அவங்களும் சும்மா எல்லாம் இல்ல. ஆமாங்க, she wants to win, she's playing her game. இப்ப கூட பாருங்க, இப்ப கூட that song வந்து she's making it out as the scene in live. So she's like she's asking அவர் பேர் என்ன, வினோத வந்து she's asking, she's informing that Sarah has to ask sorry in front of everyone just because ஆரம்பிச்சிட்டாளா? yeah she started. அத வினோத் இப்ப லைவ்ல வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு, சாண்ட்ராவை கூப்பிட்டு இருக்காரு. நாளைக்கு சொல்லுவாங்க பாருங்க, சாரி கேட்டா தான் சாப்பிடுவேன். இப்ப வந்து எல்லார் முன்னாடியும், அதுவும் எல்லார் அட்லீஸ்ட் 1 to 1 கூட எல்லார் முன்னாடியும் வந்து அவங்க என்கிட்ட சாரி கேட்கணும். எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டுமே, அது என்ன எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட மிஸ்டேக் பண்ணா உங்ககிட்ட சாரின்னு கேட்க சொல்லுங்க, அது என்ன எல்லார் முன்னாடி கேட்கணும்? எங்க செகண்ட் வீக்ல இருந்து அவங்க இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருந்தே அதாங்க பண்றாங்க. செகண்ட் வீக்ல இருந்தே சாரி கேட்கலன்னா சாப்பிட மாட்டேன் தானங்க உட்கார்ந்தாங்க கார்டன் ஏரியால. தட் இஸ் எமோஷனல் பிளாக்மெயிலுங்க. அப்ப இவங்க பண்றது என்னங்க? இவங்க மட்டும் அபியை கூட்டிட்டு வந்திருக்கணும் சாம். அபி பாத்தீங்கன்னா ட்வீட்ல வந்து she is posting things. அபி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. Maybe she must have this live thing and she's like, okay, லைவ்ல என்ன நடக்குது, she's watching live. let me take சாண்ட்ரா கூப்பிட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, லிவிங் ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க எல்லாரும். சாரி கேட்ருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு she definitely she won't do it. She is like, why should I அப்படின்ற மாதிரி தான் she might be. இல்ல எல்லாத்தையுமே வந்து இது பண்றாங்க. ஆக்சுவலா கூப்பிடுறாரு. ஆனா கானோ வினோத் வந்து எதுக்கு கனிக்கு இவ்வளவு பயப்படுறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. பேசவே மாட்டேங்கிறாரு கனிக்கு. அப்போசிங்கா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. கனிதான் இப்ப பிளாட்ஃபார்ம் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் பேச போறாங்க. எல்லாரும் அவருக்கு கனிக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க உடனே எங்க இருந்தாலும்.
ஆமாங்க கனிங்க காட் கடந்து மதர். வந்த பாதைன்னு நினைச்சு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சாண்ட்ராவோட கடந்து வந்த பாதைன்னு நினைச்சு. ஆக்சுவலா இல்ல, கனி வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கனி கோன் ஸ்டார்ட் கிரைங். ஆஹ் உட்காந்து சாரி கேட்டா சண்டை நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் தூங்க சண்டை மாட்டேன். ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் வரட்டின மாதிரி இங்கேயே வந்து வரட்ட போறாங்க. இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது கேக்குது. கேக்குது கேக்குது கேக்குது. பாப்போம். மீட் பண்ணுங்க. மியூட் பண்ணிக்கோங்க. சாரி. இது ஜாலியா ஏதாச்சும் பண்ணுங்க, பாப்போம் என்னதான் பண்றாங்கன்ட்டு. எங்களுக்கு தெரியாத ஆடிட்டுருவாங்க கனிய. சாம் தூக்கிட்டாங்களா? சாம் இருக்கியா? இருக்கேன். சண்டை வந்துட்டு இருக்கு லைவ்ல. சண்டை ஆகட்டும். ஹாய் தாத்தா. வாங்க தாத்தா. ஹாய் தாத்தா பிஸியா? லைவ் இல்ல பார்த்துட்டு இல்ல இருக்கேன். இருப்பா இது சவுண்ட் கம்மி பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே அநியாயமா என் மேல ஒரு பழிய போடுறாங்கன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. சாண்டா அதெல்லாம் கேட்காதுமா. நல்லா இருக்கீங்களாப்பா தாத்தா எல்லாரும்? யோசிச்சு பாருங்க. வீக் 2 ரிப்பீட். இப்ப நீ சாரி கேட்டா நான் சாப்பிடுவேன். அதுதான் அது. இந்த சாரிய வாங்கி என்ன செய்வாங்க? அவரே சொல்லிட்டாரு விஜய் சார், சாரி கேட்காதீங்கன்னு. ஏதோ நீ கட்டின சாரி ஒண்ணு கொடு, போட்டு பழைய பாத்திரத்தை போட்டுட்டு புதுசா எவரசில்வர் பாத்திரம் வாங்குறேன்னு சொல்லலாம். இது வந்து சாரி கேட்கறது வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. விக்கல்ஸும் கேட்டாங்க, நீ வந்து சாரி கேட்டுறேன்ட்ட, இல்லாட்டி வீக்கெண்ட்ல கேட்பாரு. பாரு விஜய் எதுக்கு கேட்பாரு. கனிக்கு சப்போர்ட் பண்ணுது? ஏதோ இருக்குது அவங்க டீம் தாத்தா. ஆமா, அப்போ நாளைக்கு நெகோசியேஷனுக்கு யூஸ் ஆகும். நான் முதல்ல வந்து பயந்து ஓடி போயிட்டேன், தப்பான ஸ்பேஸ் வந்துட்டோமோன்னு. அச்சோ, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தோம். வாங்க பேசுவோம். இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து கனியோட ஃபேமிலிக்கு வந்து அந்த 24 hours கிடைக்குமா, இல்ல பாரு வாங்குவாங்களா? பாரு வாங்க மாட்டாங்கன்னு, ஏன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, சிலது இங்க சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து போகணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மாறலாம். விஜயம் தான். என் கேப்டன்சி வேற அடுத்த வாரம் பாரு கேப்டன் ஆகி கனி, பாரு, ஆதிரை, கம்ருதன் கேப்டனா எப்படி இருக்கும்? வாவ், நான் யோசிக்கவே இல்லையே. அதான் நீங்க யாரோட கேப்டன்சி பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கீங்க? இப்போ அடுத்த வாரம் வர போறதுல கனி, பாரு, கம்மு, அதிரை. கானவனத்து இருக்காரு. ஓ ஆமா, இல்ல அவரை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டா கானவனத்து உள்ள போயிட்டு வரல. குரூப் தானே. ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க ஆதிரை இந்த வாரம் போயிடுவாங்கன்னு சொன்னீங்களேங்க. ஆதிரை ஏன் இன்க்ளூட் பண்றீங்க? இங்க இருக்கிறத சொல்றேங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு இருக்கிறது தானே பேச முடியும். உள்ள இருக்காங்க, கண்டிப்பா அவங்க பேர் இருக்கு. பயங்கரமா நீ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல, சோ மேபி ஓட்ஸ் வந்திருக்குமோன்னு நம்பிக்கையோட இருப்பாங்க. என்னங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? இல்ல பாட்டு கண்டுபிடிச்சாங்கங்க, வேற என்னங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சொல்லுங்க. தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் தானங்க. என்னங்க வின் பண்ணி கனிக்கு வந்து அருமையான பரிசா எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கனி ஃபேன்ஸ் ஒரு 10 நீங்களும் பேர் ஓட்டு போட ரசிகர்களும் மாட்டீங்களா? 2 பேருமே சேர்ந்து ஆதிரைக்கு நல்லா ஹைப் குடுக்குறீங்க. இது நியாயமே கிடையாது. அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? பாட்ட கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ் அதுக்கு வேணா நான் அப்ரிசியேஷன் குடுக்குறேனே தவிர, பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கிடையாது. ஆனா நல்லா தாங்க இருந்துச்சு. 15 மினிட்ஸ்
16 monthsலாம் ரொம்ப கம்மி தானே. அதுதாங்க சொல்றேன், திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு சாண்ட்ராக்கு கிடைச்ச டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. நான் பார்த்த கிளிப்ஸ் வரைக்கும் சொல்றேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு யாரும் பக்கத்துல உட்காந்து நீ யோசிக்க கூடாது அப்படின்னு பாடல. What you have done for Sandra, yes, it can be done, but why can't you do the same thing to Kani and Adirai? Just because it's Kani and Adirai, you guys are showing partiality, and that's not fair. இப்ப சாண்ட்ராக்கு வந்து அடிக்கிற கை அணைக்குமான்ற சாங் சாண்ட்ராக்கு தெரியாது. ஆனா சாண்ட்ரா அந்த லைன் வந்து வினோதுக்கு சொன்னாரு. அவரை யோசிக்க விடாம நீங்க கூடவே பின்னாடியே போய் அவர் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பாடிட்டு இருந்த எஃபர்ட் நீங்க எடுத்தீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க கனிக்கும் ஆதரிக்கும் பண்ணியிருந்தா அந்த 16 மினிட்ஸ்ல கிடைச்சிருக்குமா? அதுதான் என் கேள்வி. பண்ணிருக்கணும்ல. பண்ண மாட்டாங்கல்ல. ஒருத்தர் தான் ஒரு இதுல எமோஷனல் பாண்டிங்ல இருக்காங்கல்ல, அதனால பண்ண மாட்டாங்க. நட்பின் அடிப்படையில் பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க தாத்தா. என்னங்க அவ்வளோ ஒரு ஸ்டபன் திமிரா உட்காந்துருக்குது இந்தம்மா. வினோத் சொல்றாரு எனக்கு பசங்க இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை அவங்க பாடலன்னு. இவ்வளோ ஸ்டபனா? அவங்களுக்கு அவங்க எமோஷன் தாத்தா. என்ன வினோத்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குலாம் வந்து இன்னைக்கு பேசுனேன், நான் சரி காணல இருக்கேன் அவன் அமித்த பேசுனதுலயே. இல்ல அதெல்லாம் ஓகே, ஒவ்வொருத்தர் ஓகே. பட் இந்த இன்சிடென்ட் எடுத்து பார்த்தா அந்த கேள்வி எஃப்ஜே தான் கேட்கறான், உனக்கு 2 பசங்க இருக்குல்ல, உனக்கு அப்படி தப்பா தோணுச்சான்னு. பட் இந்த அம்மா உட்காந்து பேசுற விதம், பாடி லாங்குவேஜ், என்ன பண்றது? இல்ல தாத்தா, இட்ஸ் சேம் திங். ஐம் ஆஸ்கிங் தி சேம் திங், ரைட்? வினோத் வந்து இன்னைக்கு அமித்த வந்து கமெண்ட் பண்றான், உன் உள்ள இருக்க ஆசையெல்லாம் நீ வெளில இப்ப தீர்த்துக்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றான். அப்படி பேசுறவன்ட்ட நான் எப்படி இமோஷனல் பாண்டிங் எதிர்பார்க்கணும்? எனக்கு புரியல. 100% வராது. 100% வராது. So I don't consider his opinion at all in this pointல. அதை விட்டுருங்க. பட் அது இல்லாம அந்த அம்மா பத்தி சாண்ட்ரா வச்சுப்போம், அவரை விட்டுருங்க. தப்பு. ஆனா கனி கேட்கிற கேள்வியெல்லாம் சரியான கேள்வி. இதை ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாதான் சரி வரும். சீதா, எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், இதை வந்து நீங்க கொஸ்டின் பண்றதுக்கே எங்க தேவையில்லாத இது. இப்போ கனி பண்றது வந்து இட் இஸ் நாட் நீடட். இட் இஸ் ஹெர் ஒப்பீனியன். யூ ஆர் மேக்கிங் இட் பிக். இப்போ வந்து அவங்களுக்கு யூ ஹாவ் கான்ஃபிளிக்ட் வித் கனி, ஹாஸ் அ கான்ஃபிளிக்ட் வித் சாண்ட்ரா, சாண்ட்ரா ஹாஸ் அ கான்ஃபிளிக்ட் வித் கனி. அவங்க பேசிக்கா வந்து 2 பேரும் ஆப்போனன்ட்ல பேசிக்கிட்டாலே பிரச்சனை வருது. அவங்க பாடின பாட்டு இவங்களுக்குன்னு தோன்றது தப்பே கிடையாது. இட் இஸ் ஹர் ஒப்பீனியன். அது அவங்க ஓன் அவங்க சொல்லிட்டு ஒப்பீனியன். போறாங்க. ஆக்சுவலா சாரி அவ்வளவுதான். அதான் திருப்பி சொல்றேன். சாரி கேட்கறதே தப்புங்க. பட் ஆனா வந்து கூப்பிட்டியாச்சு, வந்த இடத்துல ஓகே உங்களுக்கு அது வந்து அப்படி நீங்க சொல்லன்னா இது என்னோட இது அப்படின்ட்டு எழுந்து போகலாம். அந்தம்மா இது உட்கார்ந்து இருக்குது. ஆனா இங்க திவ்யா வந்து கமருதீன் மேல பாயிறாங்க, திவ்யாவும் ஆதிரையும். இது என்னன்னு தெரியல, யாரா பார்த்தவங்க சொல்லுங்க. இல்ல அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. திவ்யா சாப்பாடு சுட்டுச்சுன்னு கத்துனாங்களாம். அது ஏதோ டைவர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தாத்தா இப்ப இல்ல தாத்தா, இன்னையில இருந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாத்தா. 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை. ஓ சூப்பர். அப்ப இத கட்டாயம் கேட்பாரு. சாரி. இல்ல வெள்ளிக்கிழமைனாலே திவ்யா பிரச்சனை பண்ணுவாங்கன்றேன். வெள்ளிக்கிழமை திவ்யான்னு சொல்லி நான் போன வாரம் தான் பேர் வச்சேன். ஆமாங்க. இல்ல கரெக்ட்டுங்க. 12 மணி ஆயிருச்சு. இன்னையில இருந்து நீ ஃபுல்லா வெடிப்பாங்க. ஆளாளுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்கு. எக்ஸாக்ட்லி தாத்தா, அதுதான் நான் எனக்கு புரியல. இப்ப அவங்க சொன்னது தப்பாவே இருக்கட்டுமே, நான் என்ன கேக்குறேன்னா, ஒய் கான்ட் யூ கால் ஹர் பிரைவேட்லி அண்ட் நீ வந்து அவங்க கிட்ட தனியா இந்த பாருங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க சொன்னது சரி கிடையாதுன்னு அப்படி நீங்க பேசினா கூட நியாயம். எதுக்கு கும்பலா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு? அம்மா அது கூட தப்புமா. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் சாரி வந்து இந்த வீட்டுல யாருக்கு கேட்க சாரி சொல்லுங்கன்னு கேட்கற மாதிரி ஒரு கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா ஒருத்தர குத்த தான் வராங்க இங்க. அங்க அந்த ரூல் புக் எடுத்து ஒழுங்கா படிச்சாங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதை வந்து கேட்கவே கூடாது. உங்களுக்கு வேணுமா கேமரால போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இட்ஸ் வெரி பேட். அப்புறம் உங்க ஆளுங்க கூட உட்காந்து, அதான் அந்த அம்மா சொல்லுது, போய் உங்க குரூப்ல உட்காந்து பேசிக்கோங்க அப்படின்னு. சாண்ட்ரா
ஃபுல்லா பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இது வந்து போய் ஒருத்தர் போய் கேட்க கூட கூடாது. இல்ல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரையுமே எங்களுக்கெல்லாம் இது தப்பா தெரியலன்னு சொல்லிட்டு, சோ இட்ஸ் லைக் யூ ஆர் கார்னரிங் ஒன் பெர்சன்ற மாரி தானே காமிக்கிறாங்க. இல்லங்க. இப்ப எனக்கு அதான் புரியல. இப்போ உங்களுக்கு தப்பா தெரியலன்னா, அது எனக்கு தப்பா தெரியக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கான்னு எனக்கு புரியல. இவங்க வந்து இங்க வந்து மெஜாரிட்டி கொண்டு வர்றாங்க. ஏங்க இது வந்து எனக்கு தப்பா சந்தோஷப்பட தெரியல. வேண்டிய விஷயம். ரசிகன் ஆமா. இந்த அம்மாக்கு தெரியுது இல்ல அது தப்புன்னு. கனி பேசாம விட்டுட்டு கேமரால சொல்லிட்டு அவங்க குரூப்பா உட்காந்து பேசுறது. இது கிட்டே போக கூடாது. இந்த அம்மாவை இக்னோர் பண்ண அட்டென்ஷன் சீக் பண்றாங்க. ஆனா ஆளுக்கு பாருங்களேன், வெள்ளிக்கிழமை குடுக்குறாங்களே. தாத்தா இன்னைக்கு ஆளாளுக்கு இன்னைக்கு என்ன டே தாத்தா? எத்தனையாவது டே இன்னைக்கு? 74. அப்பா இன்னைக்குதான் இந்த பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு தாத்தா சீசன். ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலைங்க. இது சும்மா மக்கருங்க. திருப்பி நாய் குலைக்க போகுது பாருங்க நைட்டு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் நோட்டு, மார்கழி மாதம் வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதை நாய் குலைக்குது. நான் என் ரிவ்யூல சொல்லிட்டு வந்தேன். மத்தியானமும் சொன்னேன், இப்பவும் சொன்னேன். கேள்விகளுக்கு பதில் தான். மார்கழி திங்கள் அல்லவா ஐயா, எப்பயா முடிப்பாங்க? முடிஞ்சிருச்சு. சண்டை முடிஞ்சிச்சு இல்லையா இன்னும்? அவர் அது சீசன் கண்டினியூ தட் கேக்குறாரு அகைன். நினைக்கிறேன். சண்டை இல்லப்பா, சண்டை சீசன். வந்துருச்சு. ஓகே ஓகே. மார்கழி மாசம் முடிஞ்சு தை பிறக்கும் போது தான் முடியும் தாத்தா. நம்ம பையெல்லாம் பிஞ்சிடும் அதுக்குள்ள. நான் 150 டேஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பொசுக்குன்னு முடிச்சிருவேன்றீங்க? வேணாம். ரசிகனுக்கு புரியல. மார்கழி அல்டிமேட் இல்லையப்பா, அது தப்பிச்சோம். அதுதான் சொல்றேன். அல்டிமேட் இல்லாதனால இந்த பிக் பாஸே வந்து இன்னொரு 50 நாள் சேர்த்து பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கேட்டுட்டு இருக்கேன். எங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி புத்தி போச்சுங்க. வெளில போனாதான் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு தெரியாது. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதுவும் ஜாலியா வின் பண்ணவர், 3 மாசம் ஆச்சு அவருக்கு டு கம் அவுட் ஆஃப் திஸ். இந்த சைக்கலாஜிக்கல் கேம்ங்க அது. இட்ஸ் நாட் அ ஜோக். நம்ம ஈஸியா வெளில உட்காந்து சொல்லிடுறோம். பயங்கரம் அது. இல்ல அர்ச்சனா கூட சொல்லியிருக்காங்க. It took 6 months for her to recover. அவங்களுக்கு 6 months, ஆரிக்கு 3 மாசம். அவரே சொன்னதுதான். ஃபோன் கூட எடுக்கல ஒரு 3 மாசம். எனக்கு 1 வாரம் நல்ல காலம். எனக்கு எங்க அக்கா இருந்தபடியால இங்க ஃபேமிலிலாம் ஆஸ்திரேலியால இருந்தாங்க. கொரோனா டைம்ல எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லா இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு பேசாம ரூம்ல வச்சு பூட்டி விட்டாங்க. ஆனா 1 வாரத்துல சரியாயிடுச்சு. அது ஒருத்தவங்க மாறி ஆகுது பொறுத்துதான். ஒவ்வொருத்தரோட இது இம்யூன் சிஸ்டம், மென்டல் இம்யூன் சிஸ்டம் பொறுத்து இருக்குது அது. ஐ திங்க் எவ்வளோதான் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ரூம் உள்ள ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக வீக் ஆகிடுவாங்க. இல்லைங்க, நம்ம நின்றா தப்பு, உக்காந்தா தப்பு, நடந்தா தப்பு. இப்போ இன்னைக்கு இவங்க இந்த பாட்டை பற்றி சொல்கிறாங்களே, எனக்கு அப்படி தான் ஆச்சு. பாத்ரூமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 பாத்ரூம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எழுந்து போயிட்டோன்னா வேற யாராவது வந்துடுவாங்க கீழே. சும்மா அங்கே உட்காந்துருக்கும் போது ஜாலியாக நாங்கள் ஒரு 4 பேர் பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த பாட்டு கூட இந்த அது என்ன பாட்டு, இந்த இவரது வருமே, சிவாஜி, அது கர்ணன் பாட்டுங்க, அந்த குத்திட்டு இருப்பார் இவர், வாட்டர்மெல்லன். இப்போ ஒரு பாட்டு வருமே, சீர்காழிக்கு வந்துடாது. அது கூட பாடல. நான் முதல் 4 வரி தான் பாடினேன். ஸ்நேகன் அந்த மீனிங் கூட கேட்டுட்டு இருந்தார் அதுக்கு. அதை வந்து நிரூப்பை வச்சு ரகலை விட்டுட்டு இருந்தோம். ஆனால் பாத்ரூம்ல குளிச்சிருந்த ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து ஆடினாங்க பாருங்க. ஐயோயோ, கெட்ட வார்த்தை அந்த பாட்டு. ஏங்க சிவாஜி கணேசன், ஒரு என்டி ராமராவ், அது யார் எடுத்தது, பந்துல எடுத்தான்னு நினைக்கிறேன் அந்த படம். எல்லாருமே கெட்ட வார்த்தையில் பாட்டு போடுவாங்க. அதுவும் பக்கத்துலேயே ஒரு ரைட்டர் இருக்காரு, அவர் வேற கேட்குறாரு அந்த மீனிங் எல்லாம்.
அந்த மாதிரி தான் சில புத்தி இருச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. 180 நாள்லாம் வச்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்காதீங்க ரசிகன். நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களை. நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். அல்டிமேட் இல்லைன்ட்டீங்க. இன்னைக்குலேருந்து கேம் ஆரம்பிச்சு ஒரு 70 நாள் வச்சு ஏங்க செஞ்சு 30 நாளில் விட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவரு. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே பண்ணுவோம், வீட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருவோன்றேன். இவங்க பாரு பயப்படுற மாதிரிலாம் அவங்க மதர் அவ்வளோ டிக்னிஃபைடு பர்சனா. நிறைய எனக்கு இந்த லைவ்ல கொஸ்டின் வருது. இவங்க பயப்படுற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் சீப்பெல்லாம் நடக்க மாட்டாங்க. ஷீ இஸ் அன் அடல்ட், ஷீ கேன் டு வாட் ஷி வாண்ட்ஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, எஃப்ஜேயோட கேம் பிளே வந்து அவன் தூங்குறது, இந்த பொண்ணுங்கிட்ட இது பண்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிளியரா சொல்றான், சாண்ட்ராக்கு ஏன் நீங்க எல்லாம் போய் ஸ்கிரீன் பேஸ் கொடுக்குறீங்க, அவங்க பாட்டுன்னு போ ஓரமா உட்காந்துக்கிறாங்களா, உங்களை யாரா போக சொல்றதுன்னு கேட்கறான். அவன் அவ்வளோ கிளியரா சொல்லியும் கூட இப்ப தேவையில்லாம கனி வந்து இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி இப்ப அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு. சொல்லுங்க சுரேஷ் சார். இல்லை, ஒருத்தர் வந்திருக்காரு உள்ள வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காரு ஏதோ. ஓ சபரியா? சார் ரக்கட் பாய் சார் அவரு. ரக்கட் பாய்னும் காமெடியன் அர்த்தமா? என்ன தாத்தா கம்பெனி வார்த்தை விடுறாரு? அந்த திவ்யா கத்துனதுக்கு செத்த மாதிரி தான் செத்துட்டாங்களா, அது எதுவும் வார்த்தை விடுறாரு? ஒன்னா ரெண்டா நிறைய விட்டுட்டு இருக்காரு. அவர் வாய் அவர் வார்த்தை அது பாட்டு விடுறாரு அவரு. வீக்கெண்ட் வந்தாலே இந்த கமருதீன் இவங்கெல்லாம் வந்து வேணுமுனே வந்து எதனா ஒன்று பண்ணி கேஸ் வாங்குவாங்க போல. கேஸ் என் பேர்ல எழுதுங்க அப்படின்னு. ஆனா நிஜமாவே அவங்க 2 பேரும் சீரியஸா இருந்தாங்கன்னா they'll make a good pair. சந்தோஷமா இருப்பாங்க லைஃப் லாங், பிரச்சனையே வராது. ரொம்ப கஷ்டம்தான் சார். பார்வதி கிட்ட கமருதீன் மாட்டிக்கிட்டு முழிக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. both of them were made for each other. சும்மா இருங்க, நல்லா இருக்காங்க. நலம்பால என்னாலும் வாழ்த்துக்கள். என்ன தாத்தா? என்னங்க? நலம்பால என்னாலும் வாழ்த்துக்கள். ஆமா நல்லா இருக்கட்டங்க, அதுல என்னங்க தப்பா? அவங்க இண்டிவிஜுவல்ஸ், அதான் 2 பேரும் சிங்கிள். வாட்ஸ் ராங்? நத்திங் ராங். ரசிகன் ப்ரோ ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. ஏங்க கனி இப்படி சாரிக்கு அலையிறாங்க? நமக்கே ஒரு அசிங்கம் இல்லைங்க. மரியாதை வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுங்க, தானா வரணும். அதே மாதிரி தான் மன்னிப்போம். அவங்க வெறும் வாய் வார்த்தையா வர சாரிக்கு வேல்யூவே கிடையாதுங்க. இதெல்லாம் விக்ரமால வர்றது சார். அவன் தான் தேவையில்லாம எல்லாத்துக்குமே சாரி கேட்கணும். ஏங்க நான் ஒரு தடவை ஒருத்தர் சாரி சொல்ல வந்து ஓடுன்னு ஓடுவேன். எனக்கு வேணான்னு ஓடுவேன் வீட்டை சுற்றி. அப்புறம் இன்னொரு தடவை வீக்கெண்டில் வந்து கமல் சார் வந்து ஒருத்தர் எனக்கு சாரி சொல்லுவாங்க. ஐயோ சார் வேணாம் சார், நான் வேணா கேட்டுறேன் 10 தரம். ஆனால் எனக்கு யாரும் சாரி கேட்க வேண்டான்னு. ஐ திங்க் தனலட்சுமின்னு நினைக்கிறேன் இது உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னது. தனலட்சுமி தாத்தா சீசன் கிடையாது. சீசன் 9 ரொம்ப 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. அத குழப்பமாயிடுச்சு. இல்ல நான் அந்த இது பார்த்தேன், வீக்கெண்ட் ஏங்க பார்த்தேன். அவங்க பேரை சொல்ல வேண்டாம் தானே ஒருத்தருங்கிறேன். ஆமா அதோட விடுங்க. எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்ல தாத்தா.
ஓ என்னங்க இவ்வளோ சீசன் பார்த்துருக்காங்க, சாரிக்கு பயந்து ஓட்ட சீசன் பார்க்கலையா அவங்க? சாரிக்கு பயந்து ஓடுறீங்கன்னு சார், சாரி வந்து பேஸ்மெண்ட் திருப்பி அதை தப்பது மறுபடியும் செய்யறதுக்கு சார், அது மாதிரி தான் ஆகும். இல்ல இவங்க எத்தனை வாட்டி விஜேஸ் கிட்ட பண்ணது தப்பு தான் சாரி சார்னுவாங்க, அவரு சாரி வேண்டான்னு வர்றது, ஐயோ சாரி சாரியே எல்லாம் எனக்கு கேட்காதீங்கன்னு வர்றது. வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு படத்தில் இவர் விஜயகாந்த் டைலாக் நினைக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ்லேயே பிடிக்காத வார்த்தை சாரின்னு. மன்னிப்பு. ரமணா படத்துல சரி லைவ் லைவ் போகுது, எல்லாம் லைவ் பார்க்குறாங்க போல. ரசிகன் சாம் க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே பை.